friends, welcome to Tamil village cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கர்ல புளியோதரை எப்படி செய்யறதாங்க நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேங்க. இப்போ இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, நீங்க வந்து வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மிளகு, 2 காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணுற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்க, ரொம்ப கருக விடாமல் இந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து புளியோதரை குக்கரில் செய்ய போகிறேங்க. அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். புளியோதரைக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கணும். நம்ம நார்மலாக சாதத்துக்கு ஊற்றுறத விட இந்த புளியோதரைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ வந்து இது ஆயிலில் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 5 பல் பூண்டு நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயமும் பயன்படுத்திக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு ஆயிலில் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ரொம்பவும் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு விசில் வைக்க போகிறதுனால ரொம்ப வதக்க வேண்டாம். இன்றைக்கி வந்து புளியோதரை செய்கிறதுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இதை வந்து கரைசல் எடுத்திருக்கேங்க. அதாவது இந்த கப்பில் வந்து நான் 1 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் அரிசி எடுத்திருக்கேன் புளியோதரை செய்கிறதுக்கு. அந்த கப்லேயே வந்து 1 கப் அளவுக்கு நான் புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், அந்த நல்லெண்ணெயிலேயே வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இது வந்து இன்றைக்கி நான் 1 கப் அரிசி எடுத்துருந்தேங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்தணும். அதில் 1 கப் வந்து புளிக்கரைசல் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 2வது கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் நான் வறுத்தது சேர்த்துருக்கேன். இதை நான் பொடி பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபைன் பவுடராக கூட அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி தான் அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணால் போதும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஊற வச்சிருந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது. இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ண பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புளியோதரை வந்து நம்ம நார்மலாக தாளித்து சாதம் போட்டு கிளறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் செஞ்சுக்கலாங்க. ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குயிக்காகவும் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம அரிசி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுருக்கேங்க. 4 விசில்லேருந்து 5 விசில் வரைக்கும் வரட்டும். ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து குக்கர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான குக்கர் புளியோதரை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.